ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹேமா. இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சாதா தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெந்நி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் போடுறேன். கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். சுடு தண்ணியில் போடுறேன். ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் இருக்கட்டும் அப்படியே. அப்போ தான் அதில் உள்ள புழுவெல்லாம் செத்து போகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கிறேங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு மாவு எப்படி தயார் பண்ணலாம் பார்க்கலாம். முதல் கடலை மாவு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி காலிஃப்ளவரை நல்லா பெரட்டி விடுங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்டவ்வை குறைச்சிட்டு காலிஃப்ளவரை போடுங்க. நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் 65 போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.